அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரத்துக்குள்ள லெவல்ஸும் என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம சார்ட் வரைபடம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, ஆப்ஷன் பிரீமியத்தை பற்றி மட்டும்தான் பார்க்குறோன்னு சொன்னோம். ஏன் அப்படிங்கிறதையும் வரைபடத்தில் வரைபடத்தோட இம்பேக்டை தான் எல்லோரும் பார்க்குறாங்க, ஒரு சைக்காலஜி உள்ளே இருக்குது, அதை பார்க்குறதில்ல. அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய வீடியோ பதிவாக நம்ம கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா சென்ற வாரம் ஓப்பன் 17,797. இது ஒரு வாரத்தோட துவக்கத்தோட நாள், அதுதான் 17,797. ஹை, அதிகபட்ச ஹை 17,992, லோ 17,710. நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 282 புள்ளி நம்மளுக்கு ரேஞ்ச். அந்த 282 புள்ளியும் எப்போனா வெள்ளிக்கிழமை கடைசி வர்த்தக நாள் அன்னைக்கு, வாரத்தோட கடைசி வர்த்தக நாள் அன்னைக்கு நடைபெற்ற அந்த ஒரு நாள் ரேஞ்சு தான் அந்த வாரத்தோட ரேஞ்சாக இருந்திருக்கு. அப்போது ஓப்பனுக்கு மேலே 195 புள்ளிகள் வாரத்தில் இருந்திருக்கு, ஓப்பனுக்கு கீழே 87 புள்ளிகள். அதே அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே கிட்டத்தட்ட 30 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே கிட்டத்தட்ட 250 புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிருந்திருக்கு. அப்போ இதன் அடிப்படையை கொஞ்சம் உணர்ந்துக்கணும். ஓப்பன் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கே கேண்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கேண்டிலில் என்னென்ன இம்பேக்டட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோசிங் இந்த இடத்துல இருக்குது, க்ளோசிங் இந்த இடத்துல இருக்குது 17,500. அடுத்த நாளோட முடிவு இது தான். அப்போது இது ஏன் பாசிட்டிவ் இல்லை, இது யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா க்ளோசிங் டு க்ளோசிங் அடிப்படையில் பார்க்கும்போது ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. அப்போது இதுதானே பாசிட்டிவ். ஏன்னா நேற்று என்கிட்ட 10 ரூபாய் இருந்தது, இன்று என்கிட்ட 20 ரூபா இருக்குது. அப்போ நேற்று 10 ரூபாய், இன்றைக்கி 20 ரூபான்னு நான் பாசிட்டிவ் தானே, நான் சம்பாரிச்சிருக்கேன் தானே. அப்போ அதுதான லாஜிக் அடிப்படையில் இம்பேக்டட் ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நேற்று 10 ரூபாய் நீங்கள் வச்சுருந்தாலும் இன்றைக்கி காலையில் 30 ரூபா இருக்குன்னா 30 ரூபாயிலேருந்து சாயந்தரம் 20 ரூபா ஆச்சுன்னா அப்போ அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதனுடைய அடிப்படை அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, ஓப்பன். அப்போ ஓப்பன் தான் இவங்க அடிப்படையாக வச்சு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இது பண்ணுறாங்க. அப்போது ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் அது பாசிட்டிவ் அப்படின்ட்டு கேண்டில் ஸ்டிக்கில் சொல்கிறாங்க. ஆனால் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அது நெகட்டிவ் அப்படிங்கிறது இது மூலிமா இவங்க தெரிவிக்கிறாங்க. அப்போது நம்ம எந்த சைக்காலஜி அடிப்படையில் பார்க்கணும், ஓப்பனை பேஸ் பண்ணி மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையை பயன்படுத்தி நம்ம வரைபடத்தை பார்த்தால் அது நம்மளுக்கு தவறாகத்தான் இருக்கும். அப்போது இவங்களோட அடிப்படையில் என்னென்னா இன்ட்ராடே அதான் முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இது தெரியுது. ஏன்னா நேற்று உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியம் இல்லை. காலையில் என்ன அமௌண்ட் வச்சுருக்கீங்க, காலையில் என்கிட்ட 10 ரூபாய் இருந்ததா, ஈவினிங் போகும்போது என்கிட்ட 11 ரூபாயாக இருக்கணும், 12 ரூபாயாக இருக்கணும். அப்போ காலையில் இருந்த அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவ். காலையில் 10 ரூபாயிலிருந்து 9 ரூபாய்க்கு முடிஞ்சாலும் அது நெகட்டிவ். ஆனால் நேற்று என்கிட்ட 5 ரூபா இருந்திருக்கலாம், 5 ரூபாயிலிருந்து நான் 9 ரூபா சம்பாதிக்கிறதே எனக்கு ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம லாஜிக். ஆனால் வரைபடத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க, காலையில் ஓப்பன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்குறாங்க. இதை ஃபஸ்ட் அடிப்படையாக எடுத்து லாஜிக்கை பார்க்கணும். அப்போது ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் நெகட்டிவ். அப்போது நீங்கள் தினமும் என்ன பண்ணணும், மார்க்கெட்டே ப்ளஸில் இருந்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி, ஓப்பனுக்கு மேலே நிலை பெறுகிறதா அல்லது ஓப்பனுக்கு கீழே நிலை பெறுகிறதா. அப்போ என்ன அர்த்தம், ஓப்பனை விட ஜாஸ்தியாக இருந்துட்டாலே அவன் ஆரோக்கியமாக இருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றாலே அவன் பலவீனமாக இருக்கான்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ நம்ம தினமும் சந்தை ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனாக ஆகும்போது சந்தை வியாபாரம் செய்யக்கூடாதும்பாங்க. ஏன்னா அது ஓப்பன் ஆனது நிலை பெற்றதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே மூமெண்ட் ஆகலை. ஏன்னா ஒரு தினத்தோட பயணம் நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் வேணும்னா ஓப்பனுக்கு மேலே ஒரு பயணமே நடக்காத போது மிச்ச பயணம் எங்கே இருக்கணும், கீழே தான் இருக்கணும். அதுதான். அப்போ ஓப்பனை தக்க வைக்கிறதா இல்லையா. அப்போ உடனே நம்ம ஓப்பனை தக்க வைக்கணும், இதுக்கு நான் 5 மினிட் கேண்டில் பார்க்குறதா, 10 மினிட் கேண்டில் பார்க்குறதா, இல்லை 30 நிமிட கேண்டில் பார்க்குறதா அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பீங்க. ஒரு அனுபவமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா சந்தையை பொறுத்தவரை இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது.
நம்ம நினச்சது நடந்தால் சரி, நினச்சது நடக்கலைன்னா தவறு, அவ்வளோதான் லாஜிக். அப்போ நீங்கள் நினச்சது உங்களோட அனுபவபூர்வமாக தான் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். அப்போது இதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை நாள் பயிற்சி பெறுறீங்க, இதில் உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அமையறக்கு கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பில்டப் பண்ணணும். அதுதான் தனித்திறன். இது எல்லாரும் செய்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா நீண்ட நாள் இருக்க முடியாது. அது ஒன்று. அப்போ இதனோட அடிப்படையை நம்ம வந்து பேரஸ் என்கல்ஃப் பேட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கேண்டில் ஸ்டிக்கோட அர்த்தம். அப்போது இதை வந்து ஒரு அடிப்படையாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மாதம்னு வச்சுக்கோங்க, இது 2 மாதம் 3 மாதம் எப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மாதத்தோட உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு 2000 ரூபாய் இருக்குது. அடுத்த மாத சேமிப்பு ஒரு 2000 ரூபாய் இருக்குது. 3ஆவது மாத சேமிப்பு 2000. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 6000 ரூபாய் இருக்குது. அப்போ 6000 ரூபாய் உங்கள் கிட்ட சேமிப்பாக இருக்குது, சேவிங்ஸில் இருக்குது. இது ஒரே மாதத்தில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ். அப்போ 3 மாதத்தோட சேமிப்பை ஒரே மாதத்தில் உங்களுக்கு செலவு பண்ணியாச்சு. அப்போ இந்த செலவு இந்த 6000 அதற்குள்ளே இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த 6000 மிகுதியாக நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா, எக்ஸ்பென்ஸ் செஞ்சீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கணும். அப்போது இந்த செலவு எதற்கோசரம் செஞ்சீங்க அப்படிங்கிறது லாஜிக்கலாக வேணும். அப்போது இது ஒரு அசட்டாக நீங்கள் பை பண்ணுறனாலும் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணாமல் அசட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்போது எதிர்பாராமல் ஏதாச்சும் ஒரு விபத்தோ ஒரு மருத்துவ காப்பீடோ இல்லை வேறு ஏதாச்சும் திருமணம் ஒரு நல்ல எந்த ஒரு செலவினம் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்கள் அசட்டை விற்றும் கூட நீங்கள் அதை சரி கட்டிடுவீங்க. அப்போ எச்சா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வராது. ஆனால் இந்த சேமிப்பு அனைத்துமே ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கோசம் செலவு பண்ணிட்டீங்க, அடுத்தும் ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துன்னா நீங்கள் அதிகமான கடன் வாங்கணும். அப்போ என்னாகும்? உங்களோட இது உங்கள் கடன் அதிகரித்து கொண்டே போகும். அப்போ கடன் அதிகரித்தா உங்களோட சேமிப்பு வரவே வராது. இதுதான் லாஜிக். அப்போது இந்த இடத்துல உங்கள் சேமிப்புக்கு அளவாக நீங்கள் செலவு பண்ணிங்களா, இல்லை அதற்கடுத்து எப்படி பண்ண போகிறீங்க? அப்போ அடுத்த செலவு உங்களுக்கு எதிர்பாராமல் இதே மாதிரி பெரிய செலவாக வருதா அப்படிங்கிறது அனைத்துமே பேஸ் பண்ணி தான் இது லாஜிக் இருக்குது. அப்போ அடுத்த செலவு, அப்போது இன்றைய நாள் முடிஞ்சிருச்சு, அடுத்த செலவுங்கிறது இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போது இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் நீங்கள் கடன் வாங்க எண்ணலை, அப்போ கடன் வாங்க வேண்டிய வாய்ப்பு உங்கள் கிட்ட இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆனால் ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்று அதுவும் ஒரு நல்ல ஒரு பெரிய செலவாக இருந்துருச்சுன்னா அப்போ சேமிப்பு பண்ண பல காலம் ஆகும், உங்களுக்கு நீண்ட நாள் பிடிக்கும். அப்போ அந்த இடத்துல என்னாகும்? மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் குறைந்து விடும். ஏன்னா நீங்கள் கடன் அதிகமாக வாங்கிட்டே இருக்கிறீங்க, அந்த பழைய மாதிரி சேமிக்கிறது வந்துட்டு உடனடியாக சேமிக்க முடியுமா? முடியாது. அதே வேளையில் நீங்கள் வந்துட்டு கடன் அதிகமாக வாங்கிட்டீங்க, இந்த நேரம் வந்தாச்சு, உங்களால் மீள முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருது உங்களுக்கு, நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழிலில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. அந்த பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுமே அது வந்து நீங்கள் செலவு செஞ்சது ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா அந்த வருமானம் உங்கள் கூடி வர்றது வந்து 1,00,000 ரூபாய் அமையுது. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இங்கே நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணியாச்சு, அடுத்த நாள் மீண்டும் ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்தாச்சு, அப்போ நான் என்கிட்ட இருக்கிற சேமிப்பு போக நான் கடன் வாங்கியாச்சு. ஆனால் அடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு லாபம் கொடுக்க வேண்டிய வாய்ப்பாக இருந்ததுன்னா அடுத்த நாளே ஒரு கேப் அப்பும் இருக்கலாம், அல்லது இந்த இடத்துல ஓப்பன் ஆகி உங்களுக்கு இவ்வளோ பெருசாக ஏறக்கூடிய வாய்ப்பு அமையலாம். அதனால் உங்களுக்கு வருமானமோ செலவோ எப்படி அமைகிறதுங்கிற லாஜிக் அடிப்படையில் தான் இது வருது. மார்க்கெட்டோட கேண்டில் ஸ்டிக் இருக்குது. அதனால் இந்த லாஜிக்கை இதை பேஸ்டு நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். இதை நீங்கள் வந்து டிமாண்ட் மற்றும் சப்ளை இதோட அடிப்படையில் இந்த லாஜிக்கில் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? நம்ம கிட்ட வந்து டிமாண்ட் இந்த இடத்துல இல்லை, ஏன்னா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே அவனால் பெருசாக ஏற முடியல அப்படிங்கும்போது அங்கே செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அவ்வளோதான் லாஜிக். அப்போ இந்த லாஜிக்கை ஒவ்வொரு கேண்டில்லையும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிம்டம்ஸ்லையும் அடிப்படையை எடுக்கணும். அப்போ சந்தை இது வந்துட்டு நம்மளுக்கு பேரிஷ் என்கல்ஃப் அப்படின்னா இந்த வருமானத்தை இங்கே இழந்திருக்கு, ஒரே நாள் இழந்திருக்கு. அப்போ 3 நாட்களோட வருமானத்தை ஒரு நாள் இழப்பு ஏற்பட்டுருச்சு. இப்போ அடுத்தது இதை வந்து மீண்டும் அது பெரிய எக்ஸ்பென்ஸாக ஆகுதா, இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மீண்டும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னா இதற்கு கீழே போகாது. அதனால தான் இது சப்போர்ட்னு எடுத்துக்கிறோம். அப்போ சந்தை வந்துட்டு இந்த ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்று இந்த இடத்துல இருந்தால் ஒன்று உடனே 3 நாட்களோட இழப்பை ஒரே நாளில் மீட் எடுக்க முடியாது, வாய்ப்புகள் குறைவு, 80% அதுக்கு வாய்ப்பு குறைவு, ஆனால் எதுனாலும் நடக்கலாம். அப்போது இந்த இடத்துல வால்டைல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அடுத்தது பெரிய செலவு வரப்போகுதா அப்படிங்கிறத வந்து ஓப்பனை பேஸ் பண்ணி தான் இருக்குது.
அதனால் ஓப்பனோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதனால் இது பேரிஷ் என்கல் பேட்டர்ன் இன்னும் நம்மளுக்கு நல்ல செல்லிங் வருது அப்படிங்கிறத வந்து எங்கே உறுதியாகும்னா, அடுத்த நாள் வர்த்தகம் அதற்கு மேலே இதற்கு மேலே வரவே கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது உறுதி செய்யப்படும். ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா இல்லையா, எனக்கு அந்த தேவையே இல்லைன்னா திருப்பி இந்த எல்லைக்குள்ளேயே வந்துடும். அப்போ இந்த எல்லைக்குள்ளே வந்ததுனால நீங்கள் திருப்பி நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்தணும். அடுத்து இது அட்டவணைப்படி நம்மளுக்கு 18,000 கால் 17,800 புட். அப்போ சந்தை வந்து நல்ல ஒரு இறக்கத்தை சந்தித்தாலும் 17,800க்கு கீழே போக மாட்டேங்கிறான். இப்போ 17,800க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கிறான். அடுத்து 17,700 சப்போர்ட்டாக கொடுத்துருக்கான். 17,500 புட் இங்கே இருக்குது. இப்போ 17,700க்கு மார்க்கெட் கீழே வர்த்தகம் ஆனால் தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். 17,700க்கு மேலேயும் ஓப்பனான விலைக்கு மேலேயும் வர்த்தகமாச்சுன்னா திரும்பி அந்த செல்லிங் ப்ரெஷர் கம்மியாகி மார்க்கெட் வந்து ஏறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிடும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஏறக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான டிமாண்ட் அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான அடிப்படை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை அன்றைக்கி இறங்கி முடிஞ்சலாம். நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு பார்த்துக்கலாம். ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 17,758 17,758 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு 17,759 கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 17,731 இருந்தாலும் ஒரு 30 புள்ளிகள் மேலே தான் இவங்க க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இம்பேக்டட் பார்க்கும்போது டிமாண்ட் பெருசாக இல்லை அப்படிங்கிறது இது மூலம் தெரியுது. ஆனால் இந்த கான்ட்ராக்டின் உயிர் நாள் எவ்வளோ, 25ஆம் தேதி. இன்னும் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு தான் இதுக்கு உயிர் இருக்குது. அப்போது அடுத்த கான்ட்ராக்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அடுத்த கான்ட்ராக்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 50 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது. அப்போது இந்த ப்ரீமியம் எதனை குறிக்கிறது அதையும் நம்ம பார்க்கணும். அப்போது சந்தையை பொறுத்தவரை ரேஞ்சு இந்த வாரம் சென்ற வாரம் ரொம்ப கம்மியான ரேஞ்சாக இருந்திருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாமல் எப்படி சந்தை நகர்வு நடைபெற போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டிமாண்ட் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத இது காமிக்கிறாங்க. அப்போது இந்த டிமாண்ட் இப்போ செப்டம்பர் கான்ட்ராக்ட்டுக்கும் இதுக்குண்டான ப்ரீமியம் நம்மளுக்கு அடுத்த வர்த்தகத்தில் கம்மி ஆச்சுன்னா திருப்பி டிமாண்டு கம்மியாகுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆனால் இதே அளவோ இல்லை இதை விட அதிகரித்தாலோ மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட டிமாண்ட் விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ திருப்பி மேலே இறக்கணும்னு வாய்ப்பாக மாறிடும். அப்போ செப்டம்பர் கான்ட்ராக்டோட ஸ்பாட்டும் ஃபியூச்சரோட டிமாண்ட் எப்படி ஏற்ற இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தை வந்துட்டு அடுத்த வாரத்தில் துவக்கத்தில் 17,758 மார்க்கெட்டை வந்து ஒரு 50 பாயிண்ட் மைனஸ் ஆகிறாங்க அப்படின்னா 17,708 இருப்பாங்க. ஆனால் ஃபியூச்சர் வந்து 17,814 இருக்கிறாங்க. அப்போ அதே 50 புள்ளிகள் இறங்கினா 17,764 இருப்பாங்க. ஆனால் சந்தை 50 புள்ளி இறங்காமல் வெறும் 40 புள்ளி தான் இறங்கியிருக்காங்க அப்படின்னா இது 74 மாறிடும். அப்போ என்ன ஆகும், டிமாண்ட் அதிகரித்ததாக அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா புட் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ கம்மியாக மாறிடும். கால் ஆப்ஷனுடைய டெல்டா இறங்கணுமில்ல, மார்க்கெட் இறங்கும்போது இவன் இறங்கணுமில்ல, அந்த குறைவு கம்மியாக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் அதிகரிப்புனால. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட டெல்டா வேல்யூஸ் அமையும். அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை வந்து நான் இதுதான் உறுதி நான் சொல்ல வரல. இதன் அடிப்படையில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்று ஒரு விஷயம் நடக்க பிறகு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே நோட் பண்ணுங்கள். மார்க்கெட் இறங்குறக்கு வாய்ப்புனாலும் என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு எழுதுங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஏறணுனாலும் அங்கே என்னென்ன வாய்ப்புன்னு எழுதுங்க. அப்போ இந்த மாதிரி குறிப்பு எடுத்து நீங்கள் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா, ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கோசரம் இம்பேக்டட் இருக்குது. அதனால் அதனை புரிந்து கொள்ள முற்படணும். இப்போ 17,750 கால் நம்மளுக்கு லோ 110 ரூபா. அப்போ இவங்க 110க்கு மேலே நின்னாலே சந்தை எப்போது வேண்டாலும் 17,860 அடையலாம். அடுத்தது 17,750 புட் 43 ரூபாயை கட் பண்ணுற வரை, இந்த 43ங்கிறத பிரேக் பண்ணுற வரை சந்தை 17,707 அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட இடமா மாறிடும். அப்போ 17,750 புட் இந்த 43 ரூபாயை கட் பண்ணுற வரை சந்தை எப்போது வேண்டுமானாலும் 17,707க்கு கீழே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்போது இதன் பேஸில் நீங்கள் பாருங்கள். அப்போது சந்தையோட 17,707லிருந்து 17,860 அப்படிங்கிற அடிப்படையை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பாருங்கள். ஏன்னா 17,750ஓட லோ இதுதான்,
750 புட்டோட லோ 43. அப்போ 17,750 புட்டு வந்து 155 ரூபாய் ஹைனா அப்போ 17,645. அப்போ மார்க்கெட் வந்து 155 ரூபாய்க்கு மேலே இல்லை, 17,750 புட்டு வந்துட்டு இந்த 155 ரூபாய்க்கு மேலே இல்லைனாலே சந்தை 17,645க்கு கீழே போகாது அப்படிங்கிறது இது நம்மளுக்கு தெரியுது. அப்போது மார்க்கெட்டை பேஸ் பண்ணுறது 17,645, 17,707, 17,860, அது மாதிரி இது 288 ரூபானா. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ஆட் பண்ணால் 18,000 வந்துடும். அப்போ 18,038 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்குள்ளே சந்தை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்தை இங்கே தான் முடிஞ்சு அடைஞ்சிருக்கு. அப்போ இவர்களுடைய வெற்றி தோல்வி அடிப்படையில் சந்தையோட டிமாண்ட் அண்ட் சப்ளை அமையும். அப்போ அதனால் 17,750 கால் அண்ட் புட்டோட அடிப்படையில் பார்த்தா 17,614 17,871க்குள்ளே மார்க்கெட் வந்து வால்டைலுக்குள்ளே தான் இருக்கும், ஒரு பெரிய இம்பேக்டட் இருக்காது. 17,493 18,007ங்கிறது ஒரு வைட் ரேஞ்சாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,785, 17,871, 18,038. சப்போர்ட் லெவல் 17,695, 17,614, 17,443 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் இதை பேஸில் எப்படி வந்துட்டு இதை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கட்டண பயிற்சி இருக்குது. அது ஆகஸ்ட் 31ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலாக அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபிள் நிறுத்தியுமே டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்டாக் ஆப்ஷனுக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதற்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.